ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் போல் சோயா பீன்ஸை எடுத்துக்கணும். இதை ஒரு 1-2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இங்கே யூஏஇலலாம் லூலு மாதிரி ஷாப்ஸ்லலாம் இந்த சோயா பீன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. தமிழ் கடைகளில் மட்டும்தான் வீக்லி ஒன்ஸ் கிடைக்குது. ஸோ கிடைக்கிறப்ப செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் போல். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 2 மீடியம் சைஸ்டு சாப்ட் ஆனியன்ஸை ஒரு பெரிய வெங்காயமே எடுத்துக்கலாம். அதில் 2 மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா நறுக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக கல்லுப்பு சேர்க்குறோம். ஸோ கூடிய சீக்கிரம் கல்லுப்பு சேர்க்குறப்ப நல்லாவே வெந்ததும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ்டு தக்காளியை நான் நல்லா சாப் பண்ணியிருக்கேன். சின்னதாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி கொடுக்கணும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். இந்த மசாலா வாடையெல்லாம் போகிறதுக்காண்டி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலாவோட வாடெல்லாம் போகும். போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த சோயா பீன்ஸையும் இதோடவே சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/4 கப்பு போல் நம்ம நல்லா அரைச்ச தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் கூடவே சேர்த்துக்கணும். இது ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான். தேங்காய் பால் சேர்க்குறப்ப எந்த ஒரு கிரேவினாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 4-5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 5 விசில் வந்திருக்கு. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரெஷர் முழுக்க அடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி வச்சு ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு ஆர்வக்கோளாறில் திறக்கிற குணம் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்க்கலாம். மூடியை திறந்து பார்த்ததும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் சரியான பதம். இப்போ சோயா பீன்ஸ் மட்டும் 1-2 எடுத்து சாப்பிட்டு பார்த்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா கூட ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க, வெந்துடும். ஸோ இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கடைசியாக சேர்க்குறப்ப முதல்ல சேர்க்குறதுக்கும் கடைசியாக சேர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லாவே டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், நம்மளோட சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிட்டு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வேறு ஒரு நல்ல vlogsல சந்திக்கலாம். Until then, bye guys.